ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க போத்தீஸில் தாங்க இருக்கோம். ஸோ என் பொண்ணு இன்றைக்கி வரவே இல்லை, அவளுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் இருந்துட்டா. பையனை கூட்டிகிட்டு தான் நான் வந்திருந்தேன். உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனாய் நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே என் பையன் பயந்துட்டான். வா மம்மி வேறு இடத்துக்கு போகலான்னு சொன்னான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஸ்பின் பண்ணி வீல் ஸ்பின் பண்ணி கேம் வின் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வேறு அதில் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அதுக்கே லைனில் நின்று இதெல்லாம் ஸ்பின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குட்டி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிங் த்ரோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த ஃப்ளோர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. கிரேசி சிக்கன், இதில் வந்து எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் க்ரௌடு தான் இருக்குது. ஸோ அதில் என் பையனுக்கு வந்து எதுலேயுமே க்ரௌடில் நின்று பண்ணுறதுக்கு பிடிக்கல. பட் ஆனால் நிறைய கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து யாருக்கெல்லாம் தெரியாதுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து போத்தீஸில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. க்ரௌடெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு 3 பீப்புள்ஸ் 4 பீப்புள்ஸ் லைன்ஸ் தான் இருக்குது. ஆனால் என் பையன் விளாட்ற மாதிரி எதுவுமே இல்லை. சரி, அடுத்தடுத்த ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ பரமபதம் கேம்லாம் கூட இருக்குது பார்த்தீங்களா அங்கே. ஸோ குட்டி பசங்கள்லாம் அதில் விளையாடிட்டு இருக்காங்க. என் பையன் இந்த ஓனையை பார்த்தோன்னே பயந்துட்டு வா அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்ட்டான். சரி இந்த பெயிண்டாவது பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஒரு குட்டி பையன் பண்ணிட்டு இருந்தான். இது 1 டேலே போயிடுமாப்பான்னு கேட்டால் ஆமாக்கா அப்படின்ட்டான். சரி அப்பனா வேணாம் வாடா போகலான்ட்டு. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபுட்பால், இதெல்லாம் கூட பெரியவங்களாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ரேசிங் மாதிரி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸு லைனில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டாய் கலெக்ட் பண்ணுறது, இது என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவளை கூட்டிகிட்டு வரல. அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என் பையன் எதுவுமே விளையாடலைங்க. இது மட்டும்தாங்க விளையாடலான்னு சொன்னான். இதை கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுவும் போதுமா அப்படின்ட்டான். இதில் வந்து ரொம்ப குட்டி பசங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அடுத்த ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளோர்லையுமே கேம் இருக்குங்க. இதில் நான் கொஞ்சம் கவரும் பண்ணலை. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கேரம் கேம் எல்லாமே கூட்டமாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட போகலாம் மம்மின்னு சொல்லி சொன்னான். அங்கே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஜம்பிங்கு. அந்த ஜம்பிங்கில் போய் விளையாடுற மம்மின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏறிட்டான். ஸோ ரொம்ப நேரம் அதில் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி குட்டி பசங்களுக்காக நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க போத்தீஸில். அதுவும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்பவே வந்து கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, மறக்காமல் உங்கள் கிட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.